இப்போ இதில் நடந்து போகிற ஆக்களுக்கு இதில் விட்டுருக்கணும். ஓப்பனாக போகிறன்றதுல பாதை இந்த பாலம் ஆக்கள் வந்து ஒன்றிருக்கணும். காலத்தில் இந்த பாலம் பிரச்சனை என்ன கிடந்த இப்படி பெரிய பாலமாக இருந்தால் கீழே ஏதோ இதுக்குள்ள கெமிக்கல் வந்து விழுந்துருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் நம்ம சொல்லி சைக்கிள்களை மோட்டர் சைக்கிள்களை தசப்புகள் இல்லாமல் எங்களுக்கு இந்த தமிழர் என்று இதை இவ்வளோ செய்து நன்றாக இவ்வளோ நன்றி. தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த கண்டாவள பாலத்தில் இருக்கிறோம். இந்த கண்டாவள பாலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டித்வா புயலால் உடைஞ்ச பாலத்தை வந்து மீள் புனரமைப்பு பணி வந்து இந்திய ராணுவம் இலங்கை ராணுவம் சேர்ந்து கூட்டு பணியாக அதை மேற்கொண்டிருந்த வேல். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ பாலத்தின் வேலை வந்து நிறைவடைந்த பின்னும் இன்னும் வந்து பாலம் வந்து ஓப்பன் பண்ணல இன்றைய தினம் ஓப்பன் பண்ணுவதாக கூறியிருக்கிறார்கள். அதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுறதாக கூறுகிறாங்க. இதில் வந்து பொய் தகவல்களையும் பரப்பினதாக வந்து மக்கள் குற்றச்சாட்டு வைக்கணும். சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா பொய் தகவல்கள் நேற்றைய தினமே அதாவது பாலம் ஓப்பன் பண்ணியாச்சு அப்படி என்ற பொய் தகவல்கள் பரப்பினதாக கூறினோம். அதை முன்னிட்டு தான் இந்த காணொலி வரப்போகுது. இன்றைக்கு தான் பாலம் ஓப்பனிங்கோ என்னென்னு தெரியல. யாரும் சேனலுக்கு புதுசாக அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு தாங்க. இங்கே என்ன நடக்க போகுது என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு காட்டும். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து A35 வீதியில் இருக்கிற பிரதான பாலமான கண்டாவள பாலம். இந்த கண்டாவள பாலம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் இந்த டித்வா புயலால் வந்து மிகப்பெரிய ஒரு சேதமுற்று இங்கே வந்து இந்தியா இராணுவம் வந்து அந்த பாலத்தின் வேலையை வந்து புனரமைப்பு பணியை வந்து இந்தியா இராணுவம் வந்து செய்து கொண்டிருக்குது. அப்போ இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலம் வந்து திறந்து விடுவதாக வந்து ஒரு கதை போய்கொண்டிருக்குது. அதை முன்னிட்டு தான் நாங்கள் இந்த காணொலி பதிவேற்ற போய்கொண்டிருக்கிறோம். அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு போய் பார்ப்போம். இப்போ கையிலெல்லாம் காட்டிக்கொண்டு போயிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்னு சொல்லி இப்போ வாகனங்கள்லாம் போய்கொண்டிருக்கின்ற மாதிரி கதைகள் போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கிளில் போகிற ஆக்களை வந்து விட்டுருக்கணும். அதில் வந்து சைக்கிளில் போய்கொண்டிருக்கணும். இப்போ இந்த இடத்துலேருந்து முழுசாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ராணுவம் வெளியேறிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இதில் ஃபுல்லாக இப்போ ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் இருந்தால் இது இந்த பணியை செய்யணும். அவையிலும் ஆடியையும் சேர்ந்து தான் செய்து கொண்டு வைக்கணும். அந்த அதாவது இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வேகத்தை குறைக்கிறதுக்கு ஸ்பீட் பிரேக்கர்லாம் போட்டு வைக்கணும். இப்போ இதுண்ட துப்புரவு பணிகளை செய்துருக்கணும். பாருங்கள் ஆடிஏ அதிகாரிகள் ஆடிய பணியாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ துப்புரவு பணிகளை செய்து கொண்டிருக்கணும். இதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து இந்த கண்டாவள பாலம் வந்து ஒரே பாலமாக இருந்தது. அப்போ அதில் வந்து இப்படியான எந்த ஒரு தடையலும் இல்லை. இப்போ வந்து புதுசாக வந்து 2 பக்கமாக பிரிஞ்சு வலது இடது கண்டு பிரிஞ்சிருக்கு. அப்போ அதால் இப்போ போகிறதுக்கு வந்து இடப்பக்கம் பாரதுக்கு வலை பக்கம் வந்து 2 பிரிவாக இருக்குது. கீழே ஏதோ இதுக்குள்ள கெமிக்கல் வந்து விழுந்துருக்குது. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் இந்த கண்டாவள பிரதேசம் தானோ? எவ்வளோ ஆண்டுகளாக இங்கே வசிக்கிறீங்கள்? இங்கே 1957 ஆண்டு நான் பிறந்து இங்கே தான் பிறந்தேன். இங்கே பிறந்து இப்படி வசிக்கிறீங்கள். இந்த யுத்த கால பகுதிகளில் எல்லாம் இந்த பாலம் இப்போ என்னமா இருந்தது? யுத்த காலத்தில் இந்த பாலம் பிரச்சனை என்ன கிடந்த இப்படி பெரிய பாலமாக இருந்தோ சின்ன பாலமாக இருந்தது? சின்ன பாலமாக இருந்தது. இப்போ நீங்கள் இந்த பாலம் இந்த புயலால் சேதமிட்டது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதால் நீங்கள் எவ்வளோ பாதிப்படைஞ்ச நீங்கள்? இதாலேயோ இதெல்லாம் ஞான வெள்ளம் மேலே பாதிப்பு, பொருட்கள் பாதிப்பு, உங்களோட போக்குவரத்துகள் சரியான தடை. ஏன் இப்போ பாலத்தில் வேலை முடிஞ்சு இந்த சைக்கிள்களை என்ன அதில் கொண்டு போக விடலாம் தானே? அது விட இருக்காது. ஆனால் நேற்றைய தினம் விட்டது இன்றைய தினம் என்னது காணி விடையில? அது அதுக்காண்டி தான் விட்டுருக்கான். ஏன் இது நிரந்தர பாலமாகவே போட்டிருக்காம என்னதுக்கான தற்காலிக பாலமாக போட்டிருக்கீங்க? இது தற்காலிக பாலமா? ஓ
இந்த தற்காலிக பாலம் பாலமெண்டா இவ்வளோ வேறு திட்டம் நடந்துடாது. இல்லை அப்போ தற்காலிகமாக செய்திருக்கணுன்ற மாதிரி தான் கதை. சரி இப்போ இங்கே வேலைக்கோ என் வெள்ளழிவு அதுகளுக்கோ. சரி ஐயா, நன்றி ஐயா. சரி. வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். என்னம்மா இவங்க பிரதேசங்களில் இந்த புயல் தாக்கங்கள் இருந்தது? இல்லை புயல்ன்றது இப்போ எங்கள் இடங்களில் கொஞ்சம் குறைவு. நாங்கள் வெள்ளம் உலசி மூட்டை பார்க்கணும் கொஞ்சம் குறைவு. இந்தியாவில் கொஞ்சம் கூட தண்ணி. இந்த தண்ணி இந்த ரோட்டு முகை பாஞ்சிருக்கேன். நீங்கள் அப்போ அந்த டைமில் இந்த காலப்பதிக்கு இங்கே வந்தீங்களோ? நாங்கள் இங்கே விரையில் நான் ஒரு இப்போ இந்த பாலம் துவக்கத்துலேருந்து 2 நாளுக்கு வந்து பார்த்தேன். வந்து பார்த்தது இதெல்லாம் புத்தகம். அப்போ இதெல்லாம் தண்ணி மொழி பாஞ்சது. அப்போக்கு இதால இல்லை பாலத்தால் உருட்டிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இதெல்லாம் விட்டு இந்த செய்தால் இதெல்லாம் போட்டு கஷ்டப்படும். அவங்க கஷ்டப்படும் வந்து போட்டு இதெல்லாம் மொழி தண்ணி பாஞ்சது. மழையும் தானே மழை பெஞ்சு கொண்டு இருந்தது. பாலம் செய்த சந்தோஷம் தான். இப்போ இந்த பஸ் ஓட்டங்கள் இன்னும் இல்லையா? ஒரு பிறந்தம் போகண்டாலோ ஹாஸ்பிட்டல் போகண்டாலோ பஸ் ஓட்டங்களில் பெஞ்சது. நாங்கள்லாம் போகண்டா பூங்கா சந்தி தான் போகணும். இப்போ இது அங்கேருந்து தங்கச்சியாக வாழ்ந்தாலும் வேலை செய்கிறாங்க. இது அங்கேருந்து இங்கே வரதானே இதுலேருந்து மோட்டர் சைக்கிள் விட்டுட்டு நடந்து தான் போகணும். ஆனால் செய்து முடிச்சும் இன்னும் மக்களிடம் கையளிக்கப்படையிலேன்னு மக்கள் கவலை என்று சொல்லிச்சு நம்ம அந்த ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி வச்சிருக்கோம்னு சொல்லி. சரி. இதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் நடந்து வந்துருக்கோம். ஆனால் போலீஸ்காரர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி இதில் போகண்டாமன்ற மாதிரி சொல்லிங்கன்னா 2 பேர் இருங்க. அதில் ஐயாமா நடந்து வந்துருக்கோம். இந்த வெள்ளத்தால் பார்த்தீங்கன்னா இந்த கரையில் எல்லாம் சேதமிட்டு போயிருந்தது. அந்த அதையெல்லாம் வந்து மறுபடியும் சல்லியல் போட்டு சீர் செய்து கொண்டிருக்கணும் அந்த பணிகளை. அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு போய் நம்ம சொல்லி சைக்கிள்களை மோட்டர் சைக்கிள்களை இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா நடந்து போவதற்கும் உரிய இடம் வந்து செய்திருக்கணும். அதாவது ஒரு கரையில் வந்து நடந்து போகக்கூடிய மாதிரியும் இதில் இருக்கிறது வந்து நடந்து போகிறதுக்குரிய உரிய வழி. அதில் வாகனங்கள் போகிறதுக்கும் இதில் நடந்து போகிறதுக்கும். இந்த பொய்த்தாவலை நம்பி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து திரும்பி கொண்டு போகிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. எல்லாரையும் திருப்பி அனுப்பி கொண்டிருக்கணும். அப்படி இருந்தாலும் அவங்க எப்படி மனக்கசப்புகள் எங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட இப்போ இந்த கசப்புகள் இல்லாமல் எங்களுக்கு இந்த தமிழர் வந்து இதை இவ்வளோ செய்து நம்புறது இவ்வளோ நம்பி விடுவோம். அது அந்த வழியாக நாங்களே நீ ஒரு இல்லை. இப்போ பாருங்க இந்த வெள்ளம் வந்து இந்த பாலம் உடைஞ்சதுக்கு நான் கிளினிக்கே மருந்துக்கு போவாங்க. அங்காலும் போக மாட்டேன், நெஞ்சாலும் வர மாட்டேன். அப்படியே நின்று 2 மணிக்கு ஓடிக்கிட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு இந்த நேரம் இதில் வந்து நிற்கிறேன். இந்த பாலம் ஒரு வடிவான அமைப்பாக இருக்கம்மா, அதை பார்த்துருங்க. இப்போ நல்ல அமைப்பா ஒரு பக்கத்தால் போய் ஒரு பக்கத்தால் வர நல்ல அமைப்பா வடிவாக இருக்கு. ஒரே இது தானே. அப்போ ஒரு வாகனம் வந்து அங்கே நிற்கணும், ஒரு வாகனம் அங்கே போனால் அப்புறம் முந்தி போகலாம். இப்போ அப்படி இல்லை. அங்கே தேலை வர இந்த வேலை போகலாம், இங்கே தேலை வர அந்த வேலை போகிறதுக்கு நல்ல அமைப்பா வடிவாக இருக்குது. நான் இதை வந்து பார்த்துட்டு தான் பாரு. நல்ல அமைப்பா இருக்குது. சரி, சந்தோஷம். வணக்கம். இப்போ இதில் நடந்து போகிற ஆக்களுக்கு இதில் விட்டுருக்கேன். இந்த பாலத்தில் பணியாற்றிய இந்திய ராணுவம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கொண்டிருக்கணும். ஓப்பனாக போகிறன்றதுல பாதை இந்த பாலம் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வாகனங்கள் வந்து நிற்கிதுன்னு பாருங்க. இந்த பாலத்தால் போகிறதுக்காக இப்போ ஓப்பன் பண்ணின உடனே இதில் இருந்து எல்லோரும் போயிடணும். வேண்டாம் கனரக வாகனங்கள் வந்து நிற்கிது, மற்றது ஆட்டோக்கள் வந்து நிற்கிது, மற்றது ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து நிற்கணும். இந்த பாதை இப்போ ஓப்பன் ஆகிறது தான் தாமதம். ஓப்பன் ஆனால் எல்லோரும் பயணத்தை மேற்கொள்றதுக்கு சந்தோஷமாக வந்திருக்கணும். இப்போ இந்த பாலத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முழு தளவாடங்களும் ஏற்றி கொண்டு போயினோம். இதில் இருக்கிற எல்லாமே வந்து கேடர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக கல்வனைஸ் கேடர்ன்னு சொல்கிறது. இது தண்ணிக்கு துருப்பிடிக்காதுன்னு சொல்கிற கேடர். இதுன்ற ஒரு பெறுமதியுமே கிட்டத்தட்ட இப்போ இத்தனை லட்சங்கள் தெரியல. இப்போ இதில் இருக்கிறது வந்து இந்த பாலத்தில் இப்போ பயணம் செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் ஒன்று இருக்குது. தகரத்தில் நாங்கள் பயணம் செய்யும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன், சின்ன பிள்ளைகளை அடிச்செல்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி சத்தம் ஒன்று இப்போ இந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பாலம் வந்து திறந்து விட மக்கள் பவனுக்காக திறந்து விடுறதுக்காக கால் காத்து கொண்டிருக்கீங்க. அதிகமான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொறுத்திருந்து கொண்டிருக்கணும். இதெல்லாம் போகிறதுக்காக ஏண்டா பெரிய ஒரு தேசத்தை தான் சுற்றி கொண்டு போகணும்.
இப்போ அதால் இப்போ இதில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் வேலை போகிறதுக்காக. இப்போ இதில் ஆடியே சின்ன சின்ன வேலைகள் சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கணும். ஏன்னா முதல்ல இருந்த பாலத்துக்கும் இந்த பாலத்துக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அதால் சின்ன சின்ன வித்தியாசங்கள் செய்து சேஞ்ச் பண்ணி விட்டிங்கன்னா மக்களுக்காக அவ்வளோத்துக்கு இப்போ மின்னப்பட்டு கொண்டிருக்கிறேன். பட் இதில் சோலரில் இயங்கக்கூடிய ஒரு மின்குமிழ் போட்டிருக்கணும். அந்த இரவில் பயணம் செய்யும்போது வெளிச்சமாக இருக்கணுமெண்டு வடிவாக சொல்லணும். இன்று ஒரு அரை நேரத்தில் திறந்து விட போது அவ்வளோ வாகனங்கள் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்குது போகிறதுக்காக. 2 கரையிலையும் வாகனங்கள் இருக்குது வெயிட் பண்ணி கொண்டு.